சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை விரைவு ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் கொள்ளையடித்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சிக்னலை சட்டையால் மூடி மறைத்ததால் ரயில் நின்றிருக்கிறது. ரயிலை நிறுத்தி பெண்ணிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் நபர் ஒருவர். அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் ரயிலை நிறுத்தி பெண்ணிடம் நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை விரைவு ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் கொள்ளையடித்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். காட்டாங்குளத்தூர் பொத்தேரி இடையே ரயில் சிக்னலை சட்டையால் மூடிய அந்நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிக்னலை சட்டை கொண்டு மூடி மறைத்ததால் நிறுத்தப்பட்ட ரயிலில் இருந்த பெண்ணிடம் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், வினோதமான முறையில் எல்லாம் அதுவும் ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் நகையை கொள்ளையடித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? கொள்ளையில் ஈடுபட்ட அந்த நபர் யாரு? இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? துணியால் மறைத்து ரயிலை நிற்க வைத்து நூதன முறையில் பயணிகளிடம் வழிப்பறி செய்த நபரை தற்போது தாம்பரம் ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பகலில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவில் ரயில் வழிப்பறி குற்றவாளியாகவும் செயல்பட்டு வந்தனரை தற்போது ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி இரவு சென்னை காட்டாங்குளத்தூர் பொத்தேரி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே சிக்னல் கோளாறு காரணமாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது. மேலும் மற்றொரு விரைவு ரயிலும் மெதுவாக இயக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் ஒருவர் ரயில் நிறுத்தப்பட்டதால் பாத்ரூம் செல்வதற்காக தனது இருக்கையை விட்டு வெளியே வந்தபோது கண்ணிமைக்கும் நேரத்தில் உள்ளே புகுந்த ஒரு மர்ம நபர் அவரது தங்க சங்கிலியை பிடித்து இழுத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக தண்டவாளங்களுக்கு இடையே இருந்த ரயில் சிக்னல்களில் பச்சை சிக்னல் விளக்கை மட்டும் துணி வைத்து மர்ம நபர்கள் மறைத்திருந்தது தெரிய வந்தது. எதிரெதிர் வழித்தடங்களில் மொத்தம் 2 சிக்னல்களில் பச்சை விளக்கு முன்பு துணி வைத்து மறைக்கப்பட்டிருந்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்தது. இதனையடுத்துதான் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு நபர் மட்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர் ரயில்களில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் வழிப்பறி செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் இதே போன்று பல்வேறு இடங்களில் ரயில்களை நிறுத்தியும் அதே போன்று மெதுவாக செல்லும் ரயில்களில் பயணிகளின் உடைமைகளை திருடிச் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் குமரேசன் பகல் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவு நேரங்களில் ரயில் பயணிகளை குறிவைத்து உடைமைகளை வழிப்பறி செய்யும் வழிப்பறி குற்றவாளியாகவும் இருந்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இவர் மீது குறுக்கப்பேட்டை, ராயபுரம், பேசன் பிரிட்ஜ், அதே போன்று சென்னை சென்ட்ரல் உள்ளிட்ட ரயில்வே காவல் நிலையங்களில் 6க்கும் மேற்பட்ட வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பது ஒரு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது தாம்பரம் ரயில்வே போலீசார் அவரை கைது செய்து தற்போது அவருடன் தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.